என் தங்கப்பிள்ளையே, ஏகாதசியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கான ஒரு இரகசிய செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு நடக்கும் ஒரு நல்ல விஷயத்தை என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கிறேன். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த நாளில் ஒரு இரகசிய செய்தியோடு நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதற்கான எல்லா தருணங்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்களில் இருக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நீ கவனமாக பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையை மாற்றிவிடுவதும் உன் கைகளில் தான் இருக்கிறது. நீ என்னவாக ஒவ்வொன்றையும் பார்க்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்கும். அடுத்தடுத்த விஷயங்கள் உன்னை கை தூக்கிவிடும். சில இரகசியமான விஷயங்கள் உனக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் உன்னை சுற்றி வந்து நான் கொடுக்கும் எல்லாமும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் சில உண்மையான தருணங்கள் எல்லாமும் இந்த தாயினுடைய பார்வையில் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று எனக்கும் புரிந்துவிட்டது. இனி உன்னோடு நின்று நான் உனக்கு என்ன சொல்ல யோசிக்கிறேனோ அவை அத்தனையும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு நாளையும் உனக்கு நான் நல்ல பொழுதாக மாற்றிவிட வேண்டும். அதுபோல உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நாம் என்னவென்று கவனித்து பார்க்கும் பொழுது இது போன்றெல்லாமும் யார் வாழ்க்கையிலும் நடந்ததில்லையே, இது போன்றெல்லாமும் சில விஷயங்கள் யாருக்கும் கிடைத்ததில்லையே. உனக்கு மட்டுமான இரகசிய செய்தியாக உன்னை சுற்றி இருக்கும் சில உண்மைகளை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான நன்மைகளோடு எப்பொழுதும் இனி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நீ எதையும் அவ்வளவு சுலபமாக தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு நான் இருந்து உன்னை உருவாக்கும் இந்த நேரங்களும் இந்த காலங்களும் இனி உன்னுடைய ஒவ்வொரு தீர்வுகளையும் உனக்கு சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பது முதலில் உன்னுடைய நினைவில் வரட்டும். எல்லா நேரமும் எல்லா காலமும் இந்த வாழ்க்கையை நாம் நினைத்தது போல நமக்கு மாற்றிவிடவில்லை. எந்த அதிர்ஷ்டமும் நாம் நினைத்தது போல நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஏதோ ஒரு காரணம் இந்த வாழ்க்கையில் ஆழமாக நமக்கு இருப்பதனால்தான் இந்த வாழ்க்கை எதையும் நமக்கென கொடுத்து விடவில்லை. இனி நம்மை தேடி வரும் சில உண்மைகளோடு இந்த வாழ்க்கையில் இனி பல அதிசயங்கள் நமக்கு நடந்தே தீரும். அதற்கு காரணம் நம் தாய், அதற்கு காரணம் நம் அம்மா. இந்த வராகி என்பது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் அல்லவா? உன்னுடைய உண்மையான உணர்வுகளாலும் உண்மையான தெளிவுகளாலும் நான் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய உண்மையான சிந்தனைகளால் மட்டுமே அம்மா உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எது சரி எது தவறு என்பதனை நான் எப்பொழுதும் உனக்கு நிறைவாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
எத்தனை காலங்கள் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கி இருந்தாலும், எத்தனை நேரங்கள் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பதறி இருந்தாலும், இப்பொழுது இனி நடக்கும் எல்லாமும் உன்னை உண்மையான வழியில் அழைத்துச் செல்வதற்கானது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தெளிவான பாதையில் கொண்டு சேர்ப்பதற்கானது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உடனிருப்பவர்கள் என்ன சொன்னாலும் சரி, உன் வாழ்க்கை என்ற ஒரு விஷயம் உன்னை எப்பொழுதும் உன்னை கை தூக்கிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளில் எப்பொழுதும் உன்னை விட்டுவிடாது. அதே நேரம் சில விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. உன்னிடத்தில் நான் என்ன சொல்ல யோசிக்கிறேன் என்பதனை எல்லாமும் இனிமேலும் நீ நினைத்து வருந்தாமல், உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களோடு இனி உன்னை தொடர்பு படுத்திப்பார். உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பது எல்லாமும் இனி உன் கண் முன்னாலேயே சரியான நேரத்தில் தெரிய வந்துவிடும். உன்னிடத்தில் நான் சொல்லும் இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தரமாகவே இனி நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிலும் நாம் யோசிக்கும் இந்த காலங்கள் உனக்கு ஏற்றதை எல்லாமும் நடத்தும் என்பதனை புரிந்து கொள். எந்த நாளிலும் உன் எண்ணங்கள் எதுவும் இப்படியே இருந்து விடாது என்பதனை புரிந்து கொள். நீயும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறாய். உனக்குள்ளும் பல மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னை சுற்றி வரும் சில விஷயங்களும் உன்னை மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் இனிமேல் உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தொலைக்காமல் உன் மனதில் இருக்கும் சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள தயாராக. உன்னோடு நான் இருப்பது இனி என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும், மகிழ்ச்சியோடு உன்னை வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்திருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் எதிர்கொண்டிருந்தாலும், நமக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையும் நமக்காக சில நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கும். அதுபோலத்தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் பல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒவ்வொன்றும் உனக்கு கொடுக்கும் விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. ஒவ்வொன்றையும் என் பிள்ளை சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்து விட்டது என்று சொல்லி கலங்குவதற்கு பதிலாக, என்ன நடந்தாலும் அதில் மாற்றங்களை நம்மால் உறுதி செய்ய முடியும் என்பதனை நீ நம்பினால் போதும். நீ நினைத்தால் இங்கு எல்லா வெற்றியும் உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். எதிர்பாராத பல கஷ்டங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து விட்டாய். எதிர்பாராத நேரங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக கொடுத்து விட்டது. இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா நன்மைகளும் உன் மனதிற்குள்ளேயே நின்று உன்னை எப்படி இருந்தாலும் நல்லபடியாக கரை சேர்க்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை கை தூக்கி விடுகின்ற இந்த நேரம் இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. உன்னுடைய மனதிற்குள் நின்று நான் பேசுகின்ற எல்லாமும் இனி உன்னை தெளிவாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்றும் என்றென்றும் நான் உனக்கென சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரங்கள் இனி உன்னோடு எதையும் கவனமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளும் தீமைகளும் நம்மை தொடர்ந்து வந்திட்ட இந்த காலம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாமே மாற்றிக்கொள்கிறோம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை கரை சேர்க்கிறோம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது.
எல்லாவற்றிற்குமான ஒரு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால், எல்லாவற்றிற்குமான உண்மைகள் உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொண்டால், இன்று இந்த விடியலையும் நான் உனக்காக மாற்றி கொடுப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். நிச்சயமான பல விஷயங்கள் உனக்கு நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கை என்னவாக இருந்தாலும் அதை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள், உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் என்று எல்லாமும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்காதே. உடன் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி முதலில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால், அடுத்தடுத்த நிகழ்வுகள் இனி உன்னை கரை சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வாழ்கின்ற வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு நடக்கும் சில விஷயங்கள் இதுவரையிலும் நமக்கு புரியாமல் போனாலும், ஒரு சில ரகசியங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி மறைந்து கிடக்கிறது. அதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை முதலில் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்குள் இருக்கும் எண்ணங்களும் உணர்வுகளும் உன்னை கைதூக்கிவிட காத்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களும் இனி உன்னாலான ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு நிறைவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதையும் நிறைவாக நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கென்று எல்லாவற்றையும் நான் கரை சேர்க்க நினைக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு கொடுக்கும் நம்பிக்கையாக இனி மாறும். அதிர்ஷ்டத்தை என்னவென்று காண வேண்டிய நேரம் இது. பல ஆச்சரியங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ளும் காலம் இது என்பதனை நீ மறக்காது. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் அம்மா நான் இருப்பதனை நீ தெரிந்து கொள். இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு ஏற்றது போல மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இனி உன்னை சுற்றி நடத்தும் பல விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதை நீ மறக்காதே. இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன் வசமாகும் ஒவ்வொரு நேரமும் உன் மனதிற்குள்ளேயே நின்று உன் எதிர்காலத்தை உனக்கு நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல காலம் உனக்கு பிறக்கும் நேரம், பல ஆச்சரியங்களோடும் அதிசயங்களோடும் உன்னை நடத்தும் நேரம். எப்படி இருந்தாலும் என் பிள்ளைக்கு நிலையான பல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் என்பதனை நீ மறக்காது. நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கும். இது போன்ற அதிர்ஷ்டத்தை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. உனக்கான ரகசியம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மறைந்து கிடக்கின்ற ஒரு ரகசியம் என்று நீ சொல்வாயானால், எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உனக்கு தெய்வத்தினுடைய அன்பு நிறைந்து நிற்கிறது என்பதுதான். எந்த நேரமும் தெய்வம் உன்னை முழுமையாக தேடி வருகிறது என்பதுதான். உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களிலும் தெய்வம் நிற்கிறது என்பதுதான். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களிலும் தெய்வம் உனக்காக முன்னால் வந்து நிற்கப் போகிறது என்பதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்து நடக்கும் அத்தனை நன்மைகளிலும் நீ உன்னை நிச்சயமாக இனி யாரென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை
நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி வரும் பல விஷயங்களோடு எப்பொழுதும் உனக்கு கை கொடுத்து நிற்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நான் சொல்லும் இந்த காரியங்களோடு இனிமேலும் நீ எதையும் தொலைக்காமல் முன்னேறி வா. சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றும் என்பதனை தெரிந்து கொள்வாய். உனக்கானதாக இந்த வாழ்க்கை மாறப்போவதை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் புரிந்து கொள்ளும் நேரம், அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை நான் வாழ வைக்கும் நேரம் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்கும் என்ற ஒரு புரிதல் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக தள்ளிவிட முடியாது. உனக்காக இந்த தெய்வம் வந்துவிட்ட பிறகு இனி நடக்கும் விஷயங்களில் உன்னுடைய தேவைகளை அறிந்து புரிந்து நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல நம்பிக்கை உனக்கு கிடைக்கும், பல சந்தோஷமும் உனக்கு நிலைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எத்தனை காலம் இருந்தாலும் இனி நமக்கென கை கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ உறுதிப்படுத்தி கொண்டே இரு. உனக்கான உத்திரவாதத்தை கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டே இரு. இனி எல்லாமும் உனக்கு நன்மையை தந்து உன்னை வாழ வைப்பதைக் கண்டு நீயும் ஆனந்தமடையத்தான் போகிறாய். எந்த சூழ்நிலையிலும் நல்ல மாறுதல்கள் வருவதைக் கண்டு நீ நிச்சயமாக மகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய். நடக்கும் விஷயங்கள் நன்மைக்கு என்று நாம் சொல்லிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னோடு தெய்வம் பயணிக்கிறது. அதிலும் குறிப்பாக உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. உன் குலதெய்வத்தை நீ எங்கு சென்றாலும் உன்னோடு அழைத்து சென்று கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இது போன்ற ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நேரம், இந்த அதிர்ஷ்டத்தை எப்பொழுதும் நீ விட்டு விடாதே. இந்த அதிர்ஷ்டத்தை எப்பொழுதும் நீ தொலைத்து விடாதே. நான் இருப்பதில் இனி உனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்தும் புரிந்தும் கொள்வாய். எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை தருவதை நீ உணர்ந்து கொள்வாய். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் குலதெய்வம் இருக்கிறது என்ற ரகசியம் யாருக்கும் நடக்காத ஒரு விஷயம். உன்னை மட்டும் அவர்கள் ஒரு நொடி பொழுதும் விட்டுவிடாமல் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஆழமான காரணமும் இருக்கும். எல்லாமும் நமக்கு புரியத்தான் வேண்டும். எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிந்திருக்கத்தான் வேண்டும். என்ன நடக்கப் போகிறது என்பதும், இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நம்மோடு நம்மை தொடரும் நம் குலதெய்வத்தை நாம் அடையாளம் காண வேண்டும் என்பதனையும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அருளோடு உன்னோடு இருக்கும் சில உண்மையான விஷயங்களை நீ கட்டாயமாக இனி புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது என்றும் உனக்கே சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். காரணமின்றி எதுவும் நடப்பதில்லை. அதுபோல தேவையில்லாமல் எந்த விஷயங்களும் அம்மாவின் வாயிலிருந்து உன் செவிகளுக்கு வந்து சேர்வதும் இல்லை. உண்மைகளை புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் வாழ்க்கையில் நடக்கும் நன்மைகளை ஏற்றுக்கொண்டும் நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து விட்டாலே போதும். எதிலும் உனக்கான ஒரு ஆச்சரியம் உன்னை தொடர்ந்து வருவதை இனிமேல் நீ தெரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நின்று நான் பேசுவதையும் கண்டு நீ பேரானந்தம் அடைவாய் என்பதனை மறக்காது. உன்னுடைய சிந்தனையில் உருவாகும் பல விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை மறக்காதே.
எந்த நிலையிலும் உனக்கு நீ கேட்டதை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னிடத்தில் நின்று நான் பேசுவது எல்லாமும் உன்னை நிம்மதியோடு இருக்க வைக்கும் என்பதுதான் உண்மை. கலங்காமல் இரு. என்றும் என்றென்றும் நான் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன் குலதெய்வம் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் இனி எல்லாமும் உனக்கு வெற்றியின் காலமாகத்தான் இருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.